ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த 12 மாதங்கள்ல இந்திய கடற்படை மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், சர்வே வெசல்களை இந்திய கடற்படையில் இணைக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படை எதற்காக குறுகிய காலகட்டத்தில் தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்த முயல்றாங்க? இந்தியா புதிதாக எந்த 12 போர்க்கப்பல்களை இணைக்க போறாங்க? அந்த போர்க்கப்பல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த போர்க்கப்பல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படை என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும்? இந்தியாவின் இந்த மெகா போர்க்கப்பல் தயாரிப்பு திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில உலகின் மிகப்பெரிய கடற்படையா இருப்பது சீன கடற்படை தான். கிட்டத்தட்ட 730க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், சப்மரீன்கள் போன்ற பல பிளாட்ஃபார்ம்ஸ் சீன கடற்படை வச்சிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீன கடற்படையோட வலிமை குறைவாதான் இருந்துச்சு. ஆனா தற்போது சீனா அமெரிக்க கடற்படையை முந்தும் முனைப்புல தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு செயற்கையான தீவுகளை சவுத் சைனா சி பகுதியில அமைச்சிருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு கடன் கொடுத்து அந்த நாடுகளை தன்னுடைய கடன் வலையில் வீழ்த்தி அந்த நாடுகள்ல தன்னுடைய கடற்படை தளத்தை அமைப்பதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீலங்காவோட ஹம்பன்தோட்டா துறைமுகம் தற்போது சீனாவின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இந்த ஹம்பன்தோட்டா துறைமுகம் இந்திய பெருங்கடல் பகுதி வழியாக வர்த்தக கப்பல்கள் பயணிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ட்ரேட் ரூட் பகுதிக்கு மிக அருகில் இருக்குது. அடுத்து பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து மிகப்பெரிய அளவுல அந்த துறைமுகத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. அடுத்து பங்களாதேஷ்ல ஒரு சப்மரீன் பேஸ சீனா கட்டியிருக்காங்க. ஆப்பிரிக்காவோட டிஜிபூட்டில சீனா தன்னுடைய முதல் வெளிநாட்டு கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. சீனாவின் இந்த அனைத்து கடற்படை தளங்களுமே இந்தியாவை சுற்றி தான் இருக்குது. சீனா இந்தியாவுக்கு எதிராக ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இது போன்ற கடற்படை தளங்களை இந்தியாவை சுற்றி அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் மலாக்கா நீரணை பகுதிக்கு மிக அருகில் இருக்குது. அந்த இடத்துல இந்தியா தன்னுடைய முப்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல தன்னுடைய ராணுவ பலத்தை அந்தோமான் நிக்கோபார் தீவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா மலாக்கா நீரணை பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய சீன வர்த்தக கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியும். இந்தியா அப்படி செஞ்சாங்கன்னா அது யுத்தத்தின் போக்கையே மாற்றக்கூடியதா இருக்கும். ஏன்னா சீனாவின் 80% எண்ணெய் வர்த்தகம் இந்த மலாக்கா நீரணை பகுதி வழியாக தான் நடைபெறுது. அப்படி இந்தியா அதை தடுத்து நிறுத்தினாங்கன்னா சீனாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். அதனால யுத்தம் இந்தியாவுக்கு ஆதரவா முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை தடுப்பதற்காக தான் சீனா இந்தியாவின் அண்டை நாடுகள்ல தன்னுடைய கடற்படை தளத்தை அமைப்பதற்கு பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து முயற்சித்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கடற்படையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு சீனா முயற்சி செய்யறாங்க. எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது சீன கடற்படை மிகப்பெரிய கடற்படை தான். ஆனா வலிமையின் அடிப்படையில் பார்த்தோம்னா அமெரிக்க கடற்படை தான் உலகின் வலிமையான கடற்படையா இருக்குது. இதற்கு காரணம் அமெரிக்க கடற்படையில 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்குது. அமெரிக்கா நினைச்சாங்கன்னா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உலகின் எந்த ஒரு கடற்பகுதிக்கும் நகர்த்தி குறிப்பிட்ட நாடுகள் மீது தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கக்கூடிய விமானங்களை பயன்படுத்தி கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த கேப்பபிலிட்டி தற்போதைய நிலையில சீனாவிடம் கிடையாது. இப்போ சீனா அதை உணர்ந்து அதிக அளவுல ஏர்கிராப்ட் கேரியர்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஃபிஜியாங் அப்படிங்கிற 1,00,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பலை சீனா லான்ச்
லான்ச் செஞ்சிருக்காங்க. இது தவிர பல ஏர்கிராப்ட் கேரியர்களை சீனா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல சீன கடற்படையோட எழுச்சி அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை கொடுக்க போறதில்ல. வரும் காலத்துல சீனா இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாங்க. அப்பொழுது இந்திய கடற்படை ஒரு வலிமையான கடற்படையா இல்லைன்னா சீனாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இதனை உணர்ந்து தற்போது இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல இந்திய கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கான திட்டங்களை சில வருடங்களுக்கு முன்பே தொடங்கிட்டாங்க. இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்த முயல ஆரம்பித்த உடனே சீனா கல்வான் வேலியில பிரச்சனையை ஏற்படுத்தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில லட்சக்கணக்கான படையினரை குவிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. இதற்கு காரணம் என்னன்னா இந்தியா கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கான செலவை செய்ய விடாமல் தடுத்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிக அளவுல ஆயுதங்களுக்கு செலவு செய்ய வைப்பதற்கு சீனா திட்டமிட்டுதான் இந்த கல்வான் வேலி மோதலையே நடத்தியிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி தற்போது இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்க விஷயமா அடுத்த 12 மாதங்கள்ல இந்தியா தொடர்ந்து 12 போர்க்கப்பல்களை இணைக்க போறாங்க. போர்க்கப்பல்கள் அப்படின்னா டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ், கார்வெட்ஸ், சம்மரின், பெட்ரோல் வெசல்ஸ் போன்ற பல்வேறு விதமான கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைக்க போறாங்க. இந்த விஷயம் இந்திய கடற்படையோட வலிமையை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இப்படி இந்தியா தொடர்ந்து 12 போர்க்கப்பல்களை 12 மாதங்கள்ல இணைப்பத உலகின் பல நாடுகள் வியந்து பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தின் மூலமா இந்தியாவுடைய கப்பல் கட்டும் திறனை இந்தியா உலகத்திற்கு உணர்த்தி இருக்காங்க. முதல்ல இந்திய கடற்படையில INS சூரத் அப்படிங்கிற ஒரு அதிநவீன டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்த வருடம் டிசம்பர் மாதம் இணைக்க போறாங்க. இந்த INS சூரத் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள். அதாவது இந்த போர்க்கப்பல்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இந்த போர்க்கப்பலை எதிரிகளின் ரடார்கள் மற்றும் சென்சார்கள்னால அவ்வளவு எளிதா கண்காணிக்க முடியாது. INS சூரத் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் 7400 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்னால தொடர்ந்து 15000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு பிரம்மோஸ் மிசைல்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்கு பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. INS சூரத் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல 2 HAL துரு இல்லன்னா சீக்கிங் ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். தற்போதைய நிலையில இந்த INS சூரத் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் தான் இந்திய கடற்படையில உள்ள ஒரு அதிநவீன போர்க்கப்பலா இருக்குது. அடுத்து INS டிஷூல் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்த மாதத்தோட இறுதிக்குள் இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த INS டிஷூல் போர்க்கப்பல் தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல பல அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைவதன் மூலம் இந்திய கடற்படையோட சர்ஃபேஸ் காம்பாட் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். INS டிஷூல் போர்க்கப்பல் 3850 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 7810 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்களையும் எதிரி போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதே தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்ல INS தாம்லா அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை 2025 வருடத்தோட முதல் பாதியில இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த போர்க்கப்பல் INS டிஷூல் போர்க்கப்பல் போன்றே கேப்பபிலிட்டி கொண்டது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அதுல ஏற்கனவே 6 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள 4 போர்க்கப்பல்கள்ல 2 போர்க்கப்பல்கள் அடுத்த 12 மாதங்கள்ல இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து இந்தியா ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 7 கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல 3 போர்க்கப்பல்கள் தற்போது இந்திய கடற்படையில இணைய உள்ளது. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தோட முதல் போர்க்கப்பலான INS
நீலகிரி போர்க்கப்பல் டிசம்பர் 2024 இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. INS நீலகிரி பிரிகேட் சக போர்க்கப்பல்களை நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர்ல இந்தியா ஈடுபடுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ஏர் டிஃபென்ஸ் மற்றும் சர்ஃபேஸ் வார்ஃபேர்லயும் இந்த கப்பல்களை பயன்படுத்த முடியும். அடுத்து ப்ராஜெக்ட் 17A திட்டத்தோட இரண்டாவது கப்பலா இணைய உள்ளது INS உதயகிரி அப்படிங்கிற கப்பல். இந்த கப்பல் மார்ச் 2025 வருடம் இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. INS உதயகிரி போர்க்கப்பல்ல அதிநவீன ரடார் சிஸ்டங்கள், எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிபயங்கர ஆயுதங்கள் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதா INS ஹீமாகிரி அப்படிங்கிற கைடட் மிசைல் பிரிகேட் ரக போர்க்கப்பல் ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. ஒரே வகையான 3 போர்க்கப்பல்கள் தொடர்ந்து இந்திய கடற்படையில இணைக்கப்படுவது இந்திய கடற்படையோட ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்க்கப்பல்லையும் பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து எதிரிகளின் போர் விமானங்கள், ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்கு இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்ட பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2015 ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 6 கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய திட்டத்தை இந்தியா அறிவிச்சாங்க. இதுல ஏற்கனவே 5 நீர்மூழ்கி கப்பல்கள் வெற்றிகரமா தயாரிக்கப்பட்டு இந்திய கடற்படையில இணைச்சிட்டாங்க. இதுல இறுதியா இருக்கக்கூடிய 6வது நீர்மூழ்கி கப்பலான INS வக்ஷீர் அப்படிங்கிற கல்வரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் நவம்பர் 2024 இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. இந்த INS வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்தியாவுடைய அண்டர் வாட்டர் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பலும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டது. இந்த கப்பலை பயன்படுத்தி ஆன்டி சர்ஃபேஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேரை இந்திய கடற்படையால நடத்த முடியும். INS வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் 1615 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால தொடர்ந்து 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பல்ல எதிரிகளின் போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கு டார்பிடோக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து INS மாஹி அப்படிங்கிற சிறிய கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பல் இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. இந்த INS மாஹி போர்க்கப்பல் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கொண்டது. இந்த கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பலை ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. பிரத்யேகமா ஆழம் குறைவான பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக இந்த கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து INS ஆர்னாலா அப்படிங்கிற சிறிய கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்திய கடற்படையில நவம்பர் 2024 இணைக்க போறாங்க. இந்த INS ஆர்னாலா ஒரு ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இந்த கப்பல் பிரத்யேகமா எதிரி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைவதை தடுப்பதற்கும் அப்படி நுழையக்கூடிய எதிரி நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கும் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா 2021 4 சந்தாய கிளாஸ் சர்வே வெசல்களை உருவாக்குவதற்கு முடிவு செஞ்சாங்க. இதுல 3 சர்வே வெசல்கள் உருவாக்கப்பட்டு முடிவடையும் தருவாயில இருக்கு. INS சந்தோஷக், INS நாதிர் ஷக், INS இல்கா ஷக் போன்ற 3 போர்க்கப்பல்கள் அடுத்து இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. ஜூலை 2025 இருந்து ஜூலை 2025 மார்ச் 2025 போன்ற மாதங்கள்ல இந்த சர்வே வெசல்கள் இந்திய கடற்படையில அடுத்து இணைக்கப்பட உள்ளது. இது போன்று தொடர்ந்து 12 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்திய கடற்படையை நவீனப்படுத்தும் இந்தியாவின் திட்டம் தற்போது வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நவீனப்படுத்தப்பட்ட இந்திய கடற்படையால் மட்டுமே இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும் அப்படிங்கறத இந்தியா உணர்ந்து தற்போது அதற்கான வேலைகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இனி வரும் காலத்துல சீன கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ரிசர்ச் வெசல்ஸ் இந்திய பெருங்கடல் பகுதியில வாலாட்டுவதை இது போன்ற திட்டங்கள்னால இந்தியாவால தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.